அநேகர் இந்த இடத்துல வந்து கூடும்படியாக நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிய பரியந்தும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். பாடுகிற பாடல் மூலமாக நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய அன்புள்ள கருத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நன்றி செலுத்தி வாழ்க ரட்சகா வாழ்க என்று வாழ்த்தி துதி சோத்திர கனத்தை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சீயோன் பாட்டு புஸ்தகத்திலிருந்து பாடல் எண் 393வது பாடல். சீயோன் பாட்டு புஸ்தகத்திலிருந்து பாடல் எண் 393வது பாடல்.
கல்வாரி காட்சியை கண்ட பின் இசையாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின் இசையாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின் இசையாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின் இசையாமல் இருப்பேனா. பாடப்புஸ்தலிருந்து பாடல் எண் 327வது பாடல். தெலுங்கு 270, தமிழ் 327. காலம் நெருங்கிற்றே கர்த்தர் வருகையில். கர்த்தர் வருகையில். காலம் நெருங்கிற்றே கர்த்தர் வருகையில். உண்மையுள்ள ஊழிய புதியம் பெறுவார். உண்மையுள்ள ஊழிய புதியம் பெறுவார். ஆனந்தத்தால் நிறைவார். ஆனந்தத்தால் நிறைவார். ஆனந்தத்தால் நிறைவார். ஆனந்தத்தால் நிறைவார். காலம் நெருங்கிற்றே கர்த்தர் வருகையில். கர்த்தர் வருகையில். வேலைப்பாடுகள் விதமாகும். வேலைப்பாடுகள் விதமாகும். மரத்தில் வைத்து அது ஒன்றாம். வேலைப்பாடுகள் விதமாகும். மரத்தில் வைத்து அது ஒன்றாம். பொங்கல் விளையிற கலையும் சோதிக்கும் சோதிக்கும். அப்போது அறிந்து கொள்வார். பொங்கல் விளையிற கலையும் சோதிக்கும் சோதிக்கும். அப்போது அறிந்து கொள்வார். காலம் நெருங்கிற்றே கர்த்தர் வருகையில். காலம் பந்தயத்தில் கர்த்தர் ஓடுவார்கள். பந்தயத்தில் கர்த்தர் ஓடுவார்கள். முன்பு வருகிறவன் ஒருவன். பந்தயத்தில் கர்த்தர் ஓடுவார்கள்.
முன்பு வருகிறவனோ ஒருவன் முட்டை நடத்தமாய் இருப்பவன் அழிவில்லா கிரீடம் அழிவில்லா கிரீடம் அப்போது பெறுவார்கள் உச்சையடக்கமாய் இருப்பவர்கள் அழிவில்லா கிரீடம் அழிவில்லா கிரீடம் அப்போது பெறுவார்கள் அதற்கும் அப்போது பணமுண்டு மற்றும் ஆதாயம் செய்கிறாயா அதற்கும் அப்போது பணமுண்டு அவர் சமூகத்தில் நடக்கும் அப்போது பெற்றிடுவார் அவர் சமூகத்தில் நடக்கும் ஆனந்த கீதம் அப்போது பெற்றிடுவார் வருவாயில் தந்தை போலாதை காத்திருந்தார் தந்தை போல அதை காத்திருந்தார் பணமனை பணம் ஏசு மறவாமல் தூங்குவார் பணமே பணம் ஏசு மறவாமல் விசுவாசத்தை Hallelujah.
பாடல் తెలుగులో పాట లేదు, ఇంగ్లీష్లో 108, తమిళ్ 424. నందిని సౌండ్
తెలుగు సాంగ్ ఒక చిన్న సాంగ్. இப்போது நாம் நம்முடைய பரிசுத்தமான வேதத்தை உயர்த்தி பைபிள் கோரஸ் பாடலாம். பைபிள் கோரஸ் பாடுவோம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். அன்றவன் வாசித்தாம் இன்றவன் நடக்குமே, வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். சுசதம் தமுதாவே, பவித்த சுசதம் தமுதாவே. அனுதினம் பவிச்சனம் ஓமத்தோடு நடக்கணும், வாசிக்க சுசதம் தமுதாவே. உபஸ்புத்திரி விஸ்தபாவே, உபஸ்புத்திரி விஸ்தபாவே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி. ஸோ லாங் டைம் இதனால் கர்த்தர் இங்கே பைபிள் ஸ்டடி ஃபஸ்ட்டு பைபிள் ஸ்டடி நடத்துகிற கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நைஜா நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி கொடுப்பார். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாள் மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, இந்த பந்தி சூழ வர, இந்த தெய்வீக ஆலோசனைகளை கேட்க ஆண்டவரே, இந்த நாள் நீர் எங்களுக்கு கிருபையாய் ஈவாய் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த மாலை வேளையிலே வேதாராய்ச்சி கூட்டத்திலே உடைய சமூகத்திலே பிரவேசிக்கத்தக்கதான கொடுத்த வாக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மலமாக இருப்பது நிச்சயமாகவே உடைய சுத்த கிருபை என்று சொல்லி பிரவேசிக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை ரட்சித்தீர், ஒரு குடும்பமாக எங்களை சேர்த்தீர், வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரை நிறைவேற்றுகிறீர், உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி ஆண்டவரை நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய கண்மலையும் பலனுமாய் கீதமாய் பலத்த கோட்டையுமாய் ஆண்டவரை இந்த 6 மாத கால அளவும் நீர் எங்களை கண்மனை போல காத்து பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே எங்களை பராமரித்து வந்த மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் முதலாவது கர்த்தருடைய நாளிலே உம்முடைய சமூகத்திலே முன்ன மாலை வேளையிலே ஆண்டவரை வேதாராய்ச்சிக்காக கூடி வரும்படியாக நீர் பாராட்டின இந்த இரக்கம் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிற இந்த நாட்களிலே உம்முடைய வருகை குறித்து தியானிக்கத்தக்கதாக நீ தொடர்ச்சியாக பாராட்டி வருகிற வழிமுறைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் உமக்குள்ளே ஆழமாக வளர உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாக ஒரு வேலையாக இந்த நேரம் எங்களுக்கு காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எந்த மனுஷனும் தேறினனாக இருக்கத்தக்கதாக அது எங்களுக்கு சீர்திருத்தத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதியை படிப்பிக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை எங்களுடைய கரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் பூர்ணமுள்ளவர்களாக மாறத்தக்கதாக உதவி செய்கிற உங்களுடைய வார்த்தையாக நீரே இருக்கிறீர். அவருடைய சமூகம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். இந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை சூழல் உண்மை குறித்தே நாங்கள் தியானிக்க
வந்திருக்கும் பொழுது இந்த நேரம் எங்களுக்கு அனைவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக அநேக பலவீனங்களோடு கூட ஆழமான அநேக தேவைகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கிறது. இந்த வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் இருக்கிறது. அருமை தகப்பனே, எங்கள் சமூகம் அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக அது ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அதை உதவி செய்தருளும். நீர் பேசுகிற தேவன், பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கிருபாசனத்திலிருந்து வருகிற அந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். இரக்கமுள்ள தகப்பனே, நீர் கிரியை செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். குமாரனை உயர்த்தியருளும், குமாரனை மகிமைப்படுத்தருளும். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக நாங்கள் காண உதவி செய்தருளும். திரும்பி வரப்போகிற எங்கள் ஆத்மா மலவானாக நாங்கள் காண உதவி செய்தருளும். இந்த வருகை எங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லாதபடிக்கு, உங்களுடைய வருகை எங்களுடைய ஜீவத்தில் திடீரென்று வருகிற ஒரு வருகையாக இல்லாதபடிக்கு ஆமென் இயேசுவே வாரும் என்று சொல்லி உங்களுடைய வருகையானது எப்போது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற அந்த நேரமாக அந்த நாளாக இருக்கத்தக்கதாக உதவி செய்தல்லும். உங்களுடைய வருகை எங்களுக்கு நினையாத வேலையாக இல்லாதபடிக்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு வேலையாக எங்களுக்கு அமைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருகைக்கென்று நாங்கள் காத்திருக்க எங்களுடைய வாழ்க்கையை அவ்விதமாக நாங்கள் அமைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அடையாமை நோக்கி பார்க்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். வர வேண்டியவர்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தரலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தரலும். உம்முடைய வார்த்தை கொடுக்க இருக்கும் போது அடியனை உம்முடைய வாயாக வைத்துக்கொள்ளும். திரிக்கப்பட்ட விலையேற பெற்ற நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தின் கீழாக ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம். இந்த முழுவடத்தையும் இந்த பலத்த சமூகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம். இதுக்கு எதிராக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை நசரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கடிந்து கட்டினதாக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவராக இருக்கிறேன், ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது நிமித்தமாக நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவர் நிச்சயமாக நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கரத்திலே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய ஆலோசனைகள் அங்கே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது ஆதியாகமத்திலே ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது முடியவில்லை. ஆனால் ஆதியாகமத்துக்கு முன்பதாகவும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு பின்பதாகவும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை, எக்ஸ்பிரஸ்ட் வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லுவார்களே, வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை கொஞ்சமாக ஒரு துளி போல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லி அழைக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு துளி கொடுத்திருக்கிறார். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் பேசுகிற தேவன், அவர் கேட்கிற தேவன். இதை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே உதாரணத்துக்கு ஒரு வசனம், 3ஆம் வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? நாம் ஆராதிக்கிற தொழுது கொள்கிற தேவன் பேசுகிற தேவன் என்று பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பக்கத்திலே நாம் பார்க்கிறோம். இது ஒரு வல்லமையுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்கிற தேவன்,
அவர் பேசுகிற அவர் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதே அதிகாரத்திலே அநேக வசனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 25ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே தேவன் அது நல்லது நல்லது என்று கண்டா, இதன் மூலமாக நம்முடைய தேவன் காண்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தொழுது கொள்கிற தேவன் அவர் காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இது பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, தேவன் பேசும்போதெல்லாம் அற்புதம் நடக்கும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் தேவன் பேசுகிறாரோ அந்த சமயத்திலே அற்புதங்கள் நடக்கும். இதைதான் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பக்கம் நமக்கு மீண்டுமாக நிரூபித்து காண்பிக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேவன் பேசும்போதும் ஒரு அற்புதம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் சொல்லும்போது ஒரு அற்புதத்தை அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய தேவன். இதுதான் நம்முடைய தேவனுடைய மகத்துவமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் பேசுகிற தேவன், அவர் காண்கிற தேவன். அவர் பேசும்போது சாதாரணமாக அது இருக்காது, அவர் சொல்லும்போது அது சாதாரணமாக இருக்காது, அது ஒரு அற்புதமாய் நமக்கு காணப்படும். அது முழு பரிசுத்த வேதாகமத்தையும் நாம் பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரே ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. அந்த உண்மை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதுதான் பரிசுத்த வேதாகமத்திலே அடங்கி இருக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார். யாருக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுக்காக அது எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இந்த ஆதாம் ஏவாளை எதற்காக அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அவளோடு கூட பேச வேண்டும், அவர்கள் அவரோடு பேச வேண்டும். இவ்வளோதான் வேதாகமம். இதுதான் ஒரே காரணம், வேறு எந்த காரணம் அல்ல. மனுஷனுக்கு பின்னதாகவே தேவன் வந்து கொண்டதுக்கு ஒரே காரணம், நீ அவரோட பேச வேண்டும், அவர் உன்னோட பேச வேண்டும். வெறும் ஐக்கியம், அவ்வளோதான். வெறும் ஐக்கியத்திற்காக தான் இவ்வளோத்தையும் அங்கே தேவன் செய்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சிருஷ்டிப்பின் வரலாறு, எல்லாவற்றையும் ஆதாம் ஏவாளுக்கு செய்தார். ஆதாம் ஏவாளை எதற்கு உண்டாக்க என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் தேவனோட பேச வேண்டும், தேவன் அவர்களோட பேச வேண்டும். இதிலே தான் ஒரு பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டது. ஆனால் தேவன் சில காரியங்களை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் அதுக்கு முன்னதாக பார்க்கும்போது ஏனோக்கு, நோவா போன்றவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள எதற்காக என்றால் ஒரே காரணம்தான். அவர்கள் தேவனோட பேச வேண்டும், தேவன் அவர்களோட பேச வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய வாஞ்சை. இதற்காக தான் தேவன் மனுஷனையே உண்டாக்கினார். ஏதோ தேவனுக்கென்று ஏதோ பெரிய காரியங்களை செய்ய அப்படியெல்லாம் அல்ல. அவருக்கு இருக்கிற ஒரே நோக்கம், நீ அவரோட பேச வேண்டும், அவர் உன்னோட பேச வேண்டும். அவருடைய பார்வையில் அது வெளியேற பெற்றது. நமக்கு இது அவ்வளோ முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ அவரோட பேசுகிறது அவருக்கு மிகவும் முக்கியமானது. ஆகவே தான் அந்த பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். நமக்கு தெரியும், தேவன் மனுஷனாக வந்தார், இயேசு கிறிஸ்துவாக வந்தார், பல விதமான பாடுகளை அனுபவித்தார், கொடூரமாக சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, பெரிய ரட்சிப்பு, அதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். எதற்காக? ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களோட பேச வேண்டும், அவர்களோட பேச வேண்டும். இவ்வளோதான். இதற்காக ஆண்டவரே இவ்வளோ பாடுபட்டீர், இதற்காக ஆண்டவரே சிலுவையிலே இவ்வளோ அடிபட்டீர், இதற்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர், இவ்வளோ கஷ்டங்களும் இதுக்காக தானா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். நமக்கு இது சாதாரணமாக ஒரு விஷயமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் இது வெளியேற பெற்றது. இன்றைக்கு அதுக்கு பிற்பாடு சுமார் 2000 ஆண்டு காலமாக சுவிசேஷத்தை அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஊழியக்காக எடுத்து சென்றார். இரத்த சாட்சியாக கூட பல இடங்களிலே மரித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சுவிசேஷத்தை சொல்கிறார்கள். எதற்காக என்றால் இதே காரணம்தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனோட பேச வேண்டும், தேவன் அவர்களோட பேச வேண்டும். கடைசியிலே
புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், நாம் எல்லாரும் தேவன் கூட இருக்க போகிறோம். என்ன செய்ய போகிறா? இதே காரணம்தான், ஐக்கியம். நாம் தேவனோடு கூட என்றென்றைக்கும் சதா காலம் இருக்க வேண்டும். ஸோ இந்த ஐக்கியம்தான் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. மிக ஒரு பார்ப்பதற்கு, இது கேட்பதற்கு எளிமையாக இருக்கலாம். ஆனால் இதுதான் தேவனுடைய திட்டம். பரிசுத்த வேதாகமும் இதை தான் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களோடும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். இதுதான் நித்தியத்திலும், இதுதான் ஒரே நோக்கம். இந்த ஒரே நோக்கத்திற்காக தான் மனுஷனை உண்டாக்கினார். இதிலே தோல்வி வந்தது. மீண்டுமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தோல்வி சரி செய்யப்பட்டது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க ஒரே காரணம், தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் பேசுவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு தியானத்தின் மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் 7 நாளும் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், கல்லூரிக்கு சென்றாலும், வேலைக்கு சென்றாலும் அல்லது கடைக்கு சென்றாலும் தொடர்ச்சியாக தேவனோடு கூட ஒரு தொடர்பிலே இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற இந்த ஐக்கியத்தின் வாழ்க்கை. இது தொடர்ச்சியாக இருக்கும்போது தான் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு தானாக வருகிறது. ஜெயம் கொள்கிற வாழ்க்கை, பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை, தேவனைப் போல இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் இதன் மூலமாக நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஐக்கியம் இதுதான் முக்கியம். ஆரோடு கூட, தேவனோடு கூட. ஆகவே இதை தான் முதலாவது நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஓ, இந்த நான் பாவம் செய்து விட்டேன், உடனடியாக நான் நரகத்து போவேன்னா அப்படி யோசிக்கக்கூடாது. நாம் அதிலிருந்து வந்து விட்டோம், நமக்கு நரகம் இல்லை, நமக்கு ஆக்கினை இல்லை, நாம் பாவத்தின் சம்பளத்தின் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்ப எல்லாரும் அதிலிருந்து விடுதலாகி விட்டோம். நாம் பரலோகவாசிகள். ஆகவே நாம் தவறும் பொழுது, நாம் பாவத்தில் விழும்போது என் தேவன் என் கூட பேச மாட்டாரா என்று சொல்லி அந்த விதமான ஒரு வருத்தம் ஏற்பட வேண்டும். சில சமயத்திலே நமக்கு பிரியமானவர்கள் அல்லது மற்றவர்கள், நான் இப்படி செய்திருக்கிறேன், என்னோட பேசாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று நாம் பதறுகிறோம், யோசிக்கிறோம். ஆனால் என்னுடைய தேவன், நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே, என் தேவன் என்னோட பேசுவாரா என்று சொல்லி அவ்விதமான ஒரு வாழ்க்கை, இவ்வளோதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதற்காக தான் நம் முழு பரிசுத்த வேதாகமம், இதற்காக தான் இந்த ஆராதனை, மற்ற நாம் தேவனுடைய சபையிலே செய்கிற எல்லா காரியங்களும் எல்லாமே இதுக்காக தான். நமக்கும் தேவனுக்குள்ள அந்த ஐக்கியம் அது எந்த விதத்திலும் இணைப்பு துண்டிக்கப்படக்கூடாதபடிக்கு அது தொடர்ச்சியாக அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துண்டிப்பு ஏற்படும் என்று சொன்னால் உடனடியாக சரி செய்து தொடர்ச்சியாக அந்த தொடர்பில் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய மனதிலே அவர் சிலுவை தூக்கினதுக்கு ஒரே காரணம், உன்னோடு கூட அவர் பேச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். வேறு ஒன்றும் அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், பரலோகம், பொன்னாலான வீதியெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. உனக்கு தான், எனக்கு தான் அது பெரிய விஷயம். ஆனால் தேவனுக்கு பெரிய விஷயம், உன்னோடு கூட அவர் பேச வேண்டும், நீ அவரோடு கூட பேச வேண்டும். இவ்வளோதான் வேதாகமம். இதுக்கு நேராக தான் நம்முடைய தியானம் எல்லாம் அங்கே அமைகிறது. ஆகின கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட இந்த விதமான ஐக்கியத்தை இருந்து நாம் விடப்படக்கூடாது. என் தேவன் வரும்பொழுது நான் அவரோடு கூட இருக்க வேண்டும், என்றென்றைக்கும் சதா காலம் நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் தொடர்ச்சியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதல் என்ற ஒரு காரியம், அது விட்டுவிடத்தக்கதான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அது பலவிதமான சூழ்நிலையிலே சபை கூடி வருவதற்கான ஒரு தடை ஏற்படும் என்று சொல்லி நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அவ்விதமாக இல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்கள். எந்த அளவுக்கு
சபை கூடி வருதலிலே காணப்பட முடியுமோ அந்த அளவுக்கு இருங்கள். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் அது சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. அது நம்மால் பார்க்க முடியும். அதுக்கு சிறந்த முறையிலே நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தனிப்பட்ட முறையிலே உன்னுடைய நீ பிரயாசப்படலாம், நீ தனிமையிலே வேதம் வாசிக்கலாம், மற்ற காரியங்களை நீ வாசிக்கலாம், தேவனுடைய வருகைக்கென்று நான் ஆயத்தமாக இருக்கலாம், அது முடியும் தான். ஆனால் சிறந்த முறையில் நீ தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பந்தியை வைத்து உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிற அந்த தேவ சபையில் நீ காணப்பட வேண்டும். இதுதான் ஒரு பிரத்யேகமானது. அதுதான் நாம் ஆயத்தப்படுவதற்கு மிக சிறந்த ஒரு வழி. ஒவ்வொரு நாளும் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாள் வரும்போது கர்த்தருடைய பந்தியை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது சிறந்த முறையில் அதை நீங்கள் உண்மையாக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் சிறந்த முறையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படலாம். எசேக்கியேல் 38 அதிகாரம் 38 அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த, நீ அவர்களுக்கு காவலானாய் இரு. இங்கே தேவ ஆவியானவர் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நீ நம்பினால் மாத்திரம் போதாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொன்னாலும் அது போதாது. இங்கே தேவ ஆவியார் என்ன சொல்லுகிறார்? நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆயத்தப்படுதலை குறித்து வேதாமத்திலே அநேக வசனங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே ஆயத்தப்படுகிறது என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்புகிறது என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, அவர் எனக்காக தான் வருகிறார் என்று சொல்லி நம்புகிறது ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீ தனிப்பட்ட முறையிலே நீதான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்தியம் இருக்கிறது. அதுக்காக தான் நாம் தொடர்ச்சியாக அவருடைய வருகை குறித்து நாம் சிறந்த முறையில் ஆயத்தமாய் காணப்படத்தக்கதாக. ஏனென்று சொன்னால் அவருடைய வருகை நமக்கு ஒரு நினையாத ஒரு நேரமாக, ஒரு நினையாத ஒரு நாளாக இல்லாதபடிக்கு எப்போதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் நாம் எதிர்பார்க்கிற ஒரு நேரமாக, எதிர்பார்க்கிற ஒரு வேலையாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். கடைசியாக சிலருக்கு நினைவிருக்கலாம், ஆனால் நீண்ட இடைவேளை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நேரடியாக இப்போது 11ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்லாதபடிக்கு சில காரியங்களை முன்னுரையாக இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதன் தலைப்பை பார்க்கும்போது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கிறது. இது ஒரு சரியான ஒரு தலைப்பு. யோவானுக்கு வெளிப்படுத்தின அது விசேஷம்தான். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தரிசனம், யோவானுடைய என்று சொல்லி சில ஆங்கில பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு தலைப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் இது யோவானுடைய வெளிப்படுத்தினல் கிடையாது, யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளிப்பாட்டை அது காண்பிக்கிறது. இது அப்போகலிப்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இது மூல பாஷையை பார்க்கும்போது இது என்னவென்று சொன்னால், அநேக ஒரு பொக்கிஷங்களை ஒரு அறையில் வைத்து அதை திரைச்சலை போட்டு இது விதமாக ஸ்க்ரீன் போட்டு அங்கே மூடி வைத்திருக்கிறார்கள். இப்போது அந்த ஸ்க்ரீனை திறக்கிறார்கள். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு மூல பாஷையின் ஒரு அர்த்தமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த திரை மூடப்பட்டிருந்தது, யாரும் அது பார்க்கக்கூடாதபடிக்கு இருந்தது, அது முத்திரை போடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எதற்கென்றால் அந்த திரை விலக்குவதற்காக, அந்த திரையை விலக்கி உள்ளே இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்படியாக அங்கே தேவன் செய்கிறார். இன்றைக்கு ஒரு முன்னுரை போலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு
தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது முதலாவது தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன செய்கிறார்? சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு அவர் காண்பிக்கிறார். ரெண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது தேவன் அவர் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன காரியத்தை ஒப்புவித்தாரோ தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு அது வெளிப்படுத்துகிறார். இந்த யோவான் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவது வசனத்திலே இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அடுத்தபடியாக இந்த பாக்கியமான காரியங்கள், இதிலே பாக்கியமான ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. மூன்றாவது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்வர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாக்கியவான்கள் கடைசியாக ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது அதே மூன்றாவது வசனத்திலே கடைசியிலே காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே தேவன், இயேசு கிறிஸ்து, யோவான் காணப்படுகிற ஆசீர்வாதம் ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது காலம் சமீபமாக இருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது அது ஒரு தீர்க்க தரிசனமாக எல்லாம் அடங்கி இருக்குது. அந்த சுவிசேஷத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது சபையிலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்க்கிறோம். நிருபங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய அனுபவமாக எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த கடைசி கால நிகழ்ச்சிகள் என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் எவ்விதமாக காரியங்களை கடைசி நாட்களிலே அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நோக்கத்தோடு கூட அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். சில காரியங்கள் தேவன் மறைத்து வைத்திருக்கிறோம், சில அது கர்த்தருக்கு உரியவைகள். அது ஏன் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவரை அடிக்கிறார்கள், அவர்களை ஆணிகளாலே அடிக்கிறார்கள், கடைசியிலே அதுக்கு முன்பதாக முதுகிலே உழுகிறார்கள், அதுக்கு பிற்பாடு அவருடைய முகத்திலே துப்புறார்கள், தலையிலே முட்கிடம் வைத்து அடிக்கிறார்கள், அவரை சிலுவை சுமக்க வைத்து இழுத்து கொண்டு போகிறார்கள். எல்லாம் நம்முடைய பாவத்திற்காக தான். பிதாக தேவனும் குமாரனை பார்த்து கொண்டு தான் இருந்தார். அப்போதும் அவர் உலகத்தின் பாவத்திற்காக தான் அவ்விதமாக அவர் பாடுபடுகிறார். உலகத்தின் பாவம் அப்போதும் அவர் மீது சுமத்தப்பட்டு தான் இருந்தது. எல்லாம் முடிந்தது. சிலுவையிலே ஆணி அடித்து, கால்களிலே ஆணி அடித்து அவர் தொங்க வைத்து விட்டார்கள். இனிமேல் அவரை செய்ய ஒன்றுமில்லை. என்னென்ன செய்ய முடியுமோ அந்த சரீரத்திலே எல்லாமே செய்து விட்டார்கள். அவருக்கு பிற்பாடு 6 மணி நேரம் சிலையிலே தொங்கினார். தேவனுக்கு உரியவைகள் அவைகள். அது எல்லாம் முடிந்துட்டு அப்போவே ஆண்டவரே என் ஆவியை பிதாவும் இந்த கரத்திலே கொடுத்துருக்கலாமே. சிலுவையிலே அவர் தொங்கின பிற்பாடு 6 மணி நேரம் ஏன் தொங்கினார்? அதிலும் கடைசி 3 மணி நேரம் ஏன் பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டார்? இதற்கு அநேக சத்தியங்களை நீங்கள் சொல்லலாம், ஆனால் இது மறைவானவைகள். எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய ரட்சிப்புக்காக எல்லாம் என் தேவன் செய்து முடித்து விட்டா, அப்படியும் ஏன் 6 மணி நேரம் தொங்கினா? இது கர்த்தருக்கே உரியவைகள் என்று சொல்லி இப்படி அநேக காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. ஆனால் சில காரியங்கள் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது வெளியேற பெற்றது. அதை அப்படியே அவர் மேலோட்டமாக சொல்ல விரும்பவில்லை. அவருடைய பிள்ளைகள் அதை பொக்கிஷம் போல ஆராய்ந்து அந்த காரியத்தை வெளியே எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அநேக காரியங்களை
பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அதை மறைத்து வைத்திருக்கிறார். எதற்காகனா தேவனுடைய பிள்ளைகள் நீயும் நானும் அதை தோண்டி வெளியே எடுக்க வேண்டும். ஏனென்றால் அது வெளியேற பெற்றது. அது அப்படியே உன்னுடைய பார்வைக்கு வேதாகமத்திலே வெளிப்படையாக அது காணப்படாது, அது புதைந்திருக்கும். அதை நீ தான் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதான் இருக்கிறது. இது யாருக்குமே புரியக்கூடாது, இது யாருக்குமே தெரியக்கூடாது என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக அவர் எழுதி கொடுக்கவில்லை. இந்த வெளிப்படுத்தின விசேஷமே ராஜாக்களாய் காணப்படுகிற நீயும் நானும் அதை ஆராய்ந்து பார்த்து அந்த பொக்கிஷங்களை வெளியெடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே அதை தேவன் வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இது எப்படி நமக்கு தெரியும்? தானியேல் புஸ்தகம் கடைசி அதிகாரம், தானியேல் 12ஆம் அதிகாரம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாக நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றார். தானியேலுக்கு கடைசி கால நிகழ்ச்சிகளை தேவன் சொல்லி இது மறைவாகவே இருக்கட்டும், இதனை முத்திரை போடு, இதை யார் தேடி கண்டுபிடித்தாலும் இதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. சில காரியங்கள் இருக்கிறது அல்லவா? என்னாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரத்திலே அனைவருக்கு நன்றாக தெரிந்தது. அந்த வனாந்தரத்திலே தேவன் வெண்கல ஒரு சர்ப்பத்தை செய்ய சொல்லுவார் மோசேயின் மூலமாக. சர்ப்பம் யாரெல்லாம் கடித்ததோ அவர்கள் நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். ஆனால் அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் வரைக்கும் அது என்னென்னு நமக்கு தெரியாது. அப்போதான் நமக்கு புரிந்தது. இயேசு கிறிஸ்து வந்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன பொழுது தான், ஓ இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு இதுதான் அர்த்தமா என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் நான் அவ்விதமாக தூக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாவத்து நிமித்தமாக. அது வரைக்கும் அந்த சத்தியம் மறைவாக தான் இருந்தது. மோசே காலத்துக்கும் இயேசு கிறிஸ்து காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அத்தனை ஆண்டு காலமாக அது மறைவாக தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த நேரத்திலே அது ஏன் என்று சொல்லி அந்த மறைப்பொருளை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். அதுபோல தானியேலுக்கு முத்திரை போடு என்று சொன்ன தேவன் அதே விதமாக 9வது வசனத்திலே தானியேல் 12:9, அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். முடிவு காலம் வரைக்கும். முடிவு காலம் என்று சொன்னால் அது இந்த காலம்தான். நாம் தான் முடிவு காலத்திலே காணப்படுகிறோம். இந்த முடிவு காலம் எப்போது ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அது கடைசி காலம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் கிபி 90 வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? தானியேலுக்கு முத்திரை போடு, அது மறைப்பொருளாக இருக்கட்டும், அது யாருக்கும் புரிய வேண்டாம், எல்லாரும் தேடி ஆராயட்டும் என்று சொன்ன தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இனி முத்திரை போடாதே, ராஜாக்கள் இருக்கிறார்கள், என் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை நான் ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறேன். இப்போது சபை இருக்கிறது, அவர்கள் காரியங்களை ஆராய்வார்கள். இது ராஜாக்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவானே, நீ இதை முத்திரை போடாதே, இந்த திரைசிலை நீக்கு, உள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இவர்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறார்கள், இவர்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார்கள். உலகத்தாருக்கு இது புரியாது, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இதை உலகத்தாருக்கு சொல்லுவார்கள். இன்றைக்கு சபைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் அது ஒன்றொன்றும் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அர்த்தமில்லாத வார்த்தைகள் என்று சொல்லி ஒன்றுமில்லை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்,
மத்தேயு 5:18 அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எபிரேய பதத்திலே பார்க்கும்போது செமிகாலன், ஒரு ஃபுல் ஸ்டாப், கமா எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த அர்த்தத்தில் இங்கே தேவன் சொல்லுகிறார், ஒரு சிறிய உறுப்பாகிலும் அது அழிந்து போகாது என்று சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம், ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15 4ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளலாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆகவே ஒன்றும் இது எனக்கு அவசியமில்லை, இது எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வரைக்கும் 1 நாளாகமா 2 நாளாகமா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. வெளிப்படுத்தின விசேஷமா எசேக்கியேலா இது எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. எல்லாம் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. நன்றாக தெரிந்த ஒரு வேத வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்திலே வேத வாக்குகள் எல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்குகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அது அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேறியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளதாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தத்துக்கு, நீதியை படிப்புக்கிறதுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆக வேதவசனம் முழுவதுமாக அது எந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி தேவ ஆவியினால் அது அருளப்பட்டிருக்கிறது. நாம் தேறினர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அது அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமும் இது காணப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் வருவார், ஒருவர் வந்து மீட்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அவர்தான் மனுஷனாக வந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன், இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர், இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மீட்பர். இதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தான் பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 40 பேர் எழுதியிருக்கிறார்கள், அநேக ஆண்டு காலமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கும் நாம் படிக்கிற பாட புஸ்தகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் படிக்கிற பாட புஸ்தகத்தை எழுதியவர்கள் ஒருவேளை மறித்திருக்கலாம். நாம் படிக்கிற அந்த பாட புஸ்தகமோ மற்ற புஸ்தகமோ எழுதினவர்கள் இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு மரணம் இல்லை, அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் என்றென்றைக்கும் சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே அல்ல, அவர் எக்ஸ்ட்ரா டெரிட்டேரியல், இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர். அவர் எழுதுகிறது நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், நம்மை போல சாதாரணமானவர்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் அவர் தான் நமக்கு போதிக்க வேண்டும். மனுஷன் இதை கற்றுக்கொள்ள முடியாது, மனுஷனுக்கு இது புரியாது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை நமக்கு போதிக்கிறார். இந்த அப்போஸ்தலனாக யோவானை பார்க்கும்போது இவர் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்ல சொல்ல எழுதியவர், சொல்ல சொல்ல அல்லது பார்த்து பார்த்து எழுதியவர். இவர்தான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். இவர்தான் 1 யோவான், 2 யோவான், 3ஆம் யோவானை எழுதினார். முதல் யோவான் அன்பின் நிருபங்க என்று அழைக்கப்படுகிறது. 2வது யோவான் தனிப்பட்ட ஒரு நபருக்கு, ஒரு அம்மாளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு லேடி, அது யார் என்று தெரியவில்லை, மரியாள் என்று சொல்லுகிறார்கள், யார் என்று தெரியவில்லை. 3ஆம் யோவான் காயுவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 யோவான் அன்பின் ஒரு கடிதமாக இருக்கிறது, 2ஆம் யோவான் ஒரு பர்சனல் லெட்டராக இருக்கிறது, 3ஆம் யோவானும் ஒரு பர்சனல் லெட்டராக இருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாக யோவான் தான் தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாக யோவானை குறித்து அவர் சொன்னார், அவர் இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு இருக்கும்போது, நான் வருவரைக்கும் இவன் இருக்க சித்தம் என்றால் உனக்கு என்ன
என்று சொல்லி அவர் எந்த அர்த்தத்திலே சொன்னார் என்று சொல்லி அநேக விதமான சத்தியங்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், நான் வரும் வரைக்கும் இந்த யோவான் உயிரோடு கூட இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று பேதுரை பார்த்து அவர் சொல்லுகிறார். அதை பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம், அவர் வந்தார், அவர் காண்பித்தார், எல்லாவற்றையும் யோவான் எழுதியும் வைத்திருக்கிறார். இது மகிமையாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் நம்முடைய கரத்திலே, நம்முடைய சொந்த பாஷையிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம், இது முன்னுரை தான். இதில் பார்க்கும்போது பி ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். பி ஆட்டிடியூட் என்றால் பாக்கியமான மொழிகள். இது நமக்கு நன்றாக தெரிந்தது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பாக்கியமான மொழிகள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரிசையாக அங்கே சொல்லுவார். 5ஆம் அதிகாரத்தில் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். இது பி ஆட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். இது நம்ம பாக்கியமான மொழிகள், அது வார்த்தைகள் என்று சொல்லி அழைக்கலாம். அதுபோல் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கிறது. மற்றும் அது எத்தனை வசனம் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது ரெவலேஷனில் இருக்கிற பி ஆட்டிடியூட். மத்தேயு 5 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒலிவமலையில் பாக்கியவான்கள் என்று சொல்லி. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவ்விதமாக சில வசனங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கழுவுறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபத்திருக்கிறது. இது 1வது வசனம். 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்தில் இருக்கிற ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இது 2வது வசனம். 3வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். எவ்வளோ வந்திருக்கு? ஆறா? 6 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்வரன் பாக்கியவான் என்றார். இதுதான் 6. ஆறு முடித்திருக்கிறோம். 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்க்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் உடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இதில் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு சத்தியம் இருக்குது. 7 வசனங்கள் வந்திருக்கிறது. ஆக 7 விதமான பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதே விதமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது 7 என்ற ஒரு காரியம் வருகிறது. அது ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். என்னென்ன 7 என்று சொல்லி வருகிறது என்று சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7 ஆவிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7 ஆவிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே
7 நட்சத்திரம், 7 சபை, 7 குத்து விளக்கு, இவ்விதமாக 7 7 என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் அந்த 7 எண்ணெய் வைத்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 7 கொம்புகள், 7 கண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7 கொம்புகள், 7 கண்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே 7 முத்திரைகள், 2ஆம் வசனத்திலே 7 எக்காலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 7 இடி முழக்கங்கள். இவற்றையெல்லாம் குறித்து நாம் ஏற்கனவே எல்லாவற்றையும் தியானித்திருக்கிறோம். அது மீண்டுமாக நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு ஆரம்பித்திருக்கிறபடியால் ஒரு முன்னுரையாக சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 9ஆவதாக 7 இடி முழக்கங்கள் அங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7 தலைகள், 3ஆம் வசனத்திலே 7 தலைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே 7 வாதைகள், 7 வாதைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே 7 கலசங்கள், அதே வசனத்திலே 7 தூதர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7 கலசங்கள், 7 தூதர். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 7 ராஜாக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலே 7 மலைகள் என்று சொல்லி 9ஆவது வசனத்திலே 7 தலைகள், 7 மலைகள், 7 ராஜாக்கள் என்றெல்லாம் இவ்விதமாக 7 7 என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது வருகிறதாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 1 வார்த்தை சீக்கிரம். இந்த சீக்கிரம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு 2 நாளைக்குள்ளே அல்லது 3 நாளைக்குள்ளே, அது 1 வருஷத்துக்குள்ளாக, அந்த சீக்கிரத்தை குறித்து இங்கே சொல்லவில்லை. இது எந்த சீக்கிரம் என்று சொன்னால் அது எப்போது வரும் என்று தெரியாது. வந்தால் வேகமாக செல்லும், தி ஸ்பீட், தி ரேட் என்று சொல்கிறார்களே, அந்த அர்த்தத்திலே தான் இங்கே சீக்கிரம் என்று சொல்லி அங்கே வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சீக்கிரம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வருவேன் என்று சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே இதோ சீக்கிரமாய் என்று வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்திலே இதோ சீக்கிரமாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்திலே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த சீக்கிரம் சீக்கிரம் என்ற காரியம் எல்லாம் மூல பாஷையிலே பார்க்கும்போது நாம் சொல்கிறோம் அல்லவா, ஹார்ட் ரேட், அது எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ வேகமாக என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் தான் வருகிறது. இந்த காரியங்கள்லாம் எப்போது வரும் என்று தெரியாது. ஆரம்பித்த உடனே ஒன்றின் பின் ஒன்றாக வேகமாக அடுத்தடுத்து அது வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு வேகமாக வரும். அந்த அர்த்தத்தில் தான் இதோ நான் சீக்கிரமாய் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் சொல்லுகிற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த தீர்க்க தரிசன இந்த புஸ்தகத்தின் காரியத்தை குறித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன், தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பிற்பாடு 10ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறது, ஒரு சாபத்தோடு கூட அது முடிகிறது. அது என்னென்று சொல்லி நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவரும் பாக்கியவான்கள், காலம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு கூட பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அது எப்படி முடிகிறது என்று சொன்னால் ஒரு சாபம் என்று சொல்லலாம், ஒரு எச்சரிப்பு என்று சொல்லலாம். அதோடு கூட முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவா. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் எதையாகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி ஒரு சாபம் போல இருக்கிறது, ஒரு எச்சரிப்பு போல இருக்கிறது. இவ்விதமாக பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் கடைசியாக இப்படி முடிகிறது. ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை பார்க்கும்போது சபைகளிலே நம்முடைய ஆராதனை ஒழுங்கிலே மாதிரியிலே பார்க்கும்போது எப்போதாவது இங்கே இந்த புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் இது சபையில் அறிவிக்கப்பட வேண்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே தேவன் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை சபையிலே அறிவிக்க வேண்டும். வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக தெளிவாக ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். சபையிலே இதை சாட்சியாக அறிவிக்க வேண்டும், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் சத்தியத்தை. அதுக்காக தான் நான் இயேசுவை அனுப்பினேன் என்று இங்கே தேவன் தெளிவாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அது எப்போதாவது மாதத்துக்கு ஒரு முறை அப்படியாக நாம் வாசித்து தியானிக்கிற ஒரு புஸ்தகம் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த முக்கியத்துவம் 2024 பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது அதிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் கடைசியில் இருக்கிறோம். அதனால் இஸ்ரவேல் தேசமும் சுதந்திரம் அடைந்து விட்டது. இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் சுதந்திரம் அடையாவிட்டால் தானியேலை நமக்கு புரிஞ்சிருக்காது. தானியேல் புரியாவிட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. பெரிய குழப்பத்தோடு தான் அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்லாம் இருந்தார்கள். ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் கடைசியாக இருக்கிறபடினாலே குழப்பமில்லாமல் காரியங்களை, ஏன்னா ஏற்கனவே பாதி நிறைவேறிவிட்டபடினால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு கூட்டத்தாராக நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வருகையானது மிகவும் சமீபத்திருக்கிறது. ஆகவே இதை வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒரு முன்னுரையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே கருப்பொருள் வசனம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்கான ஒரு கீவேர்ஸ் அல்லது திருவுகோள் வசனம் அல்லது கருப்பொருள் வசனம் என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:19, நீ கண்டவைகளையும் இருக்கிறவர்களையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவர்களையும் எழுது. இதுதான் அந்த கருப்பொருள் வசனம், முக்கியமான வசனம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திற்கு. தேவன் சொல்லுகிறார், நீ கண்டவைகளை எழுது என்று சொல்லுகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். அதுதான் அந்த கண்டவைகள். இருக்கிறவைகளை எழுது என்று சொல்லுகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே இந்த சபையை குறித்து தேவன் சொல்லுகிற அந்த காரியமாக இருக்கிறது.
அது இருக்கிறவர்களை எழுது என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் போன்ற காரியங்களை இருக்கிறவர்களை எழுது என்று சொல்லுகிறார். அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சபை குறித்து மாத்திரம் நாம் சுருக்கி கொள்ளலாம். அவை கண்டவைகள் என்று சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், இருக்கிறவைகள் என்று சொல்லும்போது சபைதான் இருக்கிறது. அந்த 7 சபைகள், அதாவது 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இதுதான் இருக்கிறவைகளை எழுது. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளை எழுது என்று சொல்லும்போது அது 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற அந்த 22ஆம் அதிகாரம் கடைசி வரைக்குமாக அந்த அதிகாரம் அதுதான் இனிமேல் சம்பவிக்க போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு ஆவிக்குரிய வண்ணமாக மற்றொரு கருப்பொருள் வசனம் இருக்கிறது. அது எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறுவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்திரத்து நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை அவர் ஜெயித்தார். ஆகவே அவர் மகிமையினாலே கனத்தினாலே முடிசூட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? எதிலே பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்ததிலே எவ்வளவு மகிமையாய் அவர் கனத்தினாலே மகிமையினாலே முடிசூட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் மகிமையாய் கனத்தினாலே சபையிலே எவ்விதமாக முடிசூடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4, 5ஆம் அதிகாரம் பரலோகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக எவ்விதமாய் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பூமியிலே நடைபெறுகிற 7 ஆண்டு கால அந்த ஆட்சியிலே இது அந்த கிறிஸ்து ஆட்சி என்று சொல்லி அழைக்கிறது இல்லை. ஏனென்றால் இது 7 ஆண்டு கால ஆட்சி என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த கிறிஸ்து என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை கூட அவனை குறித்து உயர்வாக யோசிக்கிறார்கள். பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துவான், துன்பப்படுத்துவான். ஏனென்றால் உலகத்தார் அவ்விதமாக யோசிக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 7 ஆண்டு கால ஆட்சியிலே ஆட்டுக்குட்டியான கோபம்தான் அதிகமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியாக தம்முடைய கோபத்தை ஊற்றுகிறது தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் அதை 7 ஆண்டு கால ஆட்சி அந்த கிறிஸ்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஏனென்றால் அவனுடைய உபத்திரமெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய உபத்திரம் அது பயங்கரமாக இருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் பயங்கரமாக உபத்திரப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 7 முத்திரைகள் மூலமாக, 7 எக்கால சத்தங்கள் மூலமாக, 7 இடி முழக்கங்கள் மூலமாக, 7 கோப கலசங்கள் மூலமாக எவ்விதமாக ஆட்டுக்குட்டியானவர் அந்த 7 ஆண்டு காலத்திலே அவர் தம்முடைய கோபத்தை இந்த பூமியிலே ஊற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரை. சிலவற்றை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், சிலவற்றை இன்றைக்கு புதிதாக கூட நாம் பார்த்துருக்கிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே காணப்படுகிற ஒரு முன்னுரையாக இருக்கிறது. கடந்த ஒரு 2 மாத காலம் அளவும் இந்த சத்தியத்தை கூட சபையாருக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். அது என்னவென்றால் 1 தெசலோனிக்கர், முடிவாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனம். இது சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது இதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், இதற்காக நாம் வாஞ்சியாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போ நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாம் அவரோட செல்லுவோம், என்றென்றைக்கும் இருப்போம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதிலே 16வது வசனத்திலே கர்த்தர் வருகிறார். 17ஆம் வசனத்திலே விதமாய் போடப்பட்டிருக்கிறது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு நாம் போகிறோம். அவை காலங்களை பார்க்கும்போது, நாட்களை பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இந்த 17வது வசனத்திலே காணப்படுகிற ஒரு கூட்டத்தாராய் நாம் இருப்பதற்கு
99% கூட வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடவே இருக்கலாம், மரணத்தை காணாதபடிக்கு. ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக நாம் வந்துவிட்டோம். நாம் மரணத்தை காணாமலே ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போக போகிறது, மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு. அந்த கூட்டத்தாராய் நாம் இருப்பதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. அதே விதமாக நீ ரட்சிக்கப்படாவிட்டால், நீ தேவனுடைய பிள்ளையா இல்லாவிட்டால், பாவத்தின் சம்பளம் மரணம், நரகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் அது மரணத்துக்கு பிற்பாடு தான். உடனடியாக இந்த 7 ஆண்டுகால ஆட்சிக்கு நீ செல்லுவாய். அதுவும் சாத்தியம்தான், அதுவும் 99% சாத்தியம். நீ ரட்சிக்கப்படாவிட்டால், நீ தேவனை பிள்ளையாக இல்லாவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் வந்து நீ அதோட போகாவிட்டால், பாவத்தின் சம்பளம் அது நரகம், அது மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிறது. உடனடியாக நீ எங்கே செல்ல வேண்டும், எங்கே காணப்பட வேண்டும்? இந்த பயங்கரமான உபத்திர காலத்துக்குள்ளே நீ சென்று, அப்போது உனக்கு ரட்சிப்பில்லை, அங்கேயும் பாடு, அது பிற்பாடு மரணம், பிற்பாடு நரகம். ரெண்டுமே பக்கம் பக்கமாக இருக்கிறது. நீ தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை காணாமலே உயிரோடு இருக்கும்பொழுது, மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஒரு கூட்டம் போக போகிறது. அந்த கூட்டத்திலே நீயும் நானும் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் நேரம் குறைவாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எக்கால சத்தம் எப்போது வேண்டுமானாலும் துணிக்கலாம். மத்திய ஆகாயத்திலே எப்போது வேண்டுமானாலும் புறப்பட்டு போகலாம். ஒருவேளை நீ போகாவிட்டால் இந்த 7 ஆண்டு ஆட்சியில் நீ காணப்பட வேண்டும். பிற்பாடு உனக்கு நரகமும் இருக்குது. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பிரியமான நம்ம ஆத்மா எவ்வளோ விலையேற பெற்றது என்று சொல்லி தான் தேவனே இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 16:24 நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இது உண்மையான சம்பவம். ஏனென்றால் ஊமையிலே இயேசு கிறிஸ்து எப்போதும் பெயர் சொல்ல மாட்டார். அனைவருக்கும் நன்றாக தெரியும், இது ஊமை இல்லை என்று நமக்கு தெரியும். ஸோ லூக்கா 16:24 அந்த ஐஸ்வர்யவான் அங்கே இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் கதறுகிறான். அவனுக்கு நாக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா விதமான நினைவுகளும் அவனுக்கு இருக்கிறது. இதுதான் நாம் தேவனோடு கூட இருப்பதற்கும் அல்லது நரகத்திற்கு செல்வதற்கும் உள்ள வித்தியாசம். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீ அவரோடு கூட இருப்பாய் என்றால் எந்த நினைவுகளும் உனக்கு இல்லை. நீ எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்திலே நித்திய காலம் என்றென்றைக்கும் சதா காலம் மகிமையின் சரீரத்திலே நீ காணப்படுவாய். நீ நரகத்துக்கு சென்றால் எல்லா நினைவுகளும் உனக்கு இருக்கும். உலகத்தில் நீ செய்த பாவத்தை மறந்து விட்டிருக்கலாம், ஆனால் நரகத்தில் எல்லா நினைவுகளும் உனக்கு இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை நரகம். நீ செய்த எல்லா பாவ நினைவிலே இருக்கும். பூமியிலே இனி என்னென்ன இருந்தால் எல்லாம் பசுமையாய் நினைவிலே இருக்கும். ஆனால் அந்த பாதாளத்தில் இருந்து கொண்டு மனம் திரும்புதல் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தினான் அந்த ஐஸ்வர்யவான். அவனுக்கு தெரிந்திருக்கிறது மனம் திரும்புதல் முக்கியம். அவன் சொல்லுகிறான், யாராவது போங்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தையை பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் உபயோகப்படுத்துகிறான் என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம். மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமயமாயிற்று என்று சொன்னார். அது உண்மையான நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் எப்போது மரித்து போனான் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம், இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஒரு சத்தியம், இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்ன தேதி, 7ஆம் தேதிக்கும் இதே விதமாக தான் பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இதே விதமாக தான் இருக்கிறான், கதறி கொண்டிருக்கிறான். ஐயோ வேகுதே, என்னை யார் எனக்கு உதவி செய்யுங்களே என்று சொல்லி. இன்றைக்கும் இதுதான் நித்திய காலமாக தேவனை விட்டு இருக்கிற காரியம். ஆனால் இன்றைக்கு தேவன் கிருபையாக இருக்கிறான். இன்றைக்கு தேவன் அன்போடு கூட அவர் இருக்கிறார். ஸோ அவருடைய
அன்பினாலே தான் அவருக்கு ரத்தம் சிந்தினான். ஆக உன் பாவத்தை நீ அறிக்கை செய்தால் நீ தேவனுடைய பிள்ளையாக நீ மாறலாம், பரலோகவாசியாக நீ மாறலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கியம் கொள்ள தான் தேவன் விரும்புகிறார். உன்னோட பேச விரும்புகிறார், நீ அவரோட பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரே வாஞ்சை. இதற்காக தான் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தா. இதற்காக தான் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இது நமக்கு தான் பெரிய காரியம், அவருக்கு அது சாதாரண ஒரு காரியம். அவருக்கு அது பெரிய காரியம் என்றால் நீ அவர் கூட பேசுகிறது தான் அவருக்கு பெரிய காரியம். ஆகவே இதை நாம் மனதிலே வைத்து வரப்போகிற நாட்களில் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து எங்கே நாம் நிறுத்தினோமோ அதிலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசினார். அந்த பிரதர் ஏற்கனவே நிறைய காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஏலிம் ஜெப வீட்டில் சொன்னார் இல்லையா. இந்த சபைகளை குறித்த காலம், சபைகளின் கிரியைகளை தேவன் சொல்லி மெச்சிக்கொள்கிறது, சபைகளினுடைய குறைவு மற்றும் அங்கே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து அவருடைய ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்டின் காலம், பிறகு அங்கே அவருடைய பகிரங்க வருகை, ஆயிரங்கால அரசாட்சி, அங்கே இவற்றையெல்லாம் குறித்து எல்லாவற்றையும் சொன்னார். அந்த 7 முத்திரைகள், 7 எக்காலம், 7 இடிமுழக்கங்கள், 7 கலசங்கள், இதெல்லாம் பற்றி கூட அவர் விளக்கி கொண்டு வந்தார். அதனால் எல்லாம் மறந்துருப்போம் நம்ம. ஆகையால் திருப்பியும் அவர் தொடர்கிறார். ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறேன். இந்த சபையை பற்றி சொல்லும் பொழுது சபையின் கிரியைகளை பற்றி மெச்சிக்கொண்டு சபையில் இருக்கிற குறைவை பற்றி சொன்ன பிறகு அங்கே என்ன சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவானவர்? ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்லுங்கள். இந்த சபையினுடைய குறைவு, நீ விழுந்து போனாய், ஆதி அன்பை இழந்து விட்டாய், இப்படியெல்லாம் சொன்ன பிறகு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ மனந்திரும்பு. என்ன சொல்கிறாரு? மனந்திரும்பு, ரிப்பெண்ட், மனந்திரும்பு. அதால் இன்றைக்கும் அதே வார்த்தை நமக்கும் சொல்கிறார். அங்கே மனந்திரும்பணும். மனந்திரும்பணுன்னா அர்த்தம் இல்லை. ஸோ நீ ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய், அதிலேருந்து திரும்பி என்ன செய்யணும்? அங்கே தேவனிடத்திற்கு வரணும். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவானவர். ஆகையால் அங்கே மனம் திரும்ப சொல்லி இன்றைக்கி அங்கே சொல்கிறார். இன்றைக்கும் கூட அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யலை? அவன் மனம் திரும்பலை. அவன் மனம் திரும்புறதுனால எங்கே போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். இன்றைக்கும் அங்கே கதறிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் லாசரு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால அங்கே இருக்கார், பரலோக ராஜ்யத்தில் அங்கே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயால் இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் இருக்கீங்க. யாராவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படலைன்னா இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்களை பாவங்களை குறித்து நீங்கள் மனம் திரும்பி அங்கேயால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இன்றும் உண்டு. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே ரகசிய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. அப்போது கிருபையின் காலம் முடிந்துவிடும். ஆகையால் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகும். அதுக்கப்புறம் சுவிசேஷம் எதுவுமே கிடையாது. ஆகையால் அதுக்கப்புறமா இருக்க போகிறதெல்லாம் என்னது? உபத்திரவ காலம். இப்போ சொன்னார் இல்லையா, அந்தி கிறிஸ்து உபத்திரத்தை விட இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானுடைய அங்கே அந்த உக்கிரம், கோபம், அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகையால் யாராவது வாலிபர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சியாக இதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிற பட்டியலில் இருப்போம். ரகசிய வருகையில் விடுபட மாட்டோம். அங்கே அந்த நடுவானிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்போம். பிறகு பரமசியோனிலே காணப்படுவோம். ஆகையால் விடுபட்டவர்களுக்கு நிலைமை மிகவும் மோசமான நிலைமை, உபத்திர காலம். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, நம்புங்க, நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் வச்சுக்கோங்க. ஆகையால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த இடத்துல சகோதரர் பிரேம்குமார் வீட்டில் தான் வேதாராய்ச்சி நடைபெறும். அதை மறக்காதீங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்றைக்கு முதல் நாள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆனால் போக போக எப்படி இருக்குன்னு தெரியாது.
அப்படியே தேஞ்சு போகக்கூடாது. ஸோ இதே எண்ணிக்கை வரணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சபைக்கு இந்த கடைசி காலத்தில் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கார். கடைசியில் சபைக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். சீக்கிரத்தில் அங்கே சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் யாருக்கு அறிவித்தார்? இயேசு கிறிஸ்துவானுக்கு ஒப்பித்தார். இயேசு கிறிஸ்துவான தம்முடைய தூதர்கள் மூலமாய் யோவான் அதை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மூலமாக கொடுத்துருக்கிறாரு. ஐயால் இதை சபைக்கு அறிவிக்கணுன்றது அங்கே தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அதான் சகோதரர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவர் அங்கே தியானித்து கொண்டு நமக்கு இந்த சீக்கிரம் சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியெல்லாம் அந்த அடையாளங்களை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். தயவுசெய்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 6:30 மணிலிருந்து ஜமெல்லாம் முடித்து 7 மணி வரைக்கும் பாடல்கள். சவர 7லிருந்து 8 வரைக்கும் சொல்லுவார். நம்ம 9 மணிக்குள்ளே எல்லாவற்றையும் முடித்து கொண்டு வீடுகளுக்கு திரும்பணும். 9 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அப்படியாக நம்மளுடைய அங்கே அட்டவணை இருக்கணும். தயவுசெய்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை இங்கே சகோதரர் பிரேம்குமார் வீட்டில் பைபிள் ஸ்டடி நடக்கிறது. அவர் கூட வாஞ்சை அவர்கள் வீடை நமக்கு கொடுத்துருக்காங்க ஊழியத்திற்காக. அதனால் தவறாமல் இதில் கலந்து கொண்டு அங்கே நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுத்துருக்கிற அந்த ரகசியங்கள்லாம் அறிந்து கொண்டு அவர் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. ஜெபம் செய்வோம். எங்களை சொல்லாண்டவரே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். நல்லவர் நம்முடைய கிருபை நம்மளதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தனால் மனமகிழ்ச்சினால் இயேசு கிறிஸ்து வீட்டு அந்த நாளில் ஆண்டவரே காலையிலே எலிம் ஜெப வீட்டிலே நாங்கள் கூடி ஆராய்த்து பந்தியிலே பங்கு பெற்று ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக செய்திருக்கிறீர். வந்தவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அது மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் அநேக 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இப்படியாக கூடி வேத ஆராய்ச்சி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வேத ஆராய்ச்சி நாங்கள் கேட்கத்தக்கதாக உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே சகோதரர் பிரேம்குமார் அவர்களோடு பேசி அவர்கள் ஜெபித்து தன்னுடைய வீட்டை இந்த ஊழியத்திற்காக கொடுத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் வேத ஆராய்ச்சியிலே கூட ஆண்டவரே சகோதரர் ஐசியா அவர்களை நீர் அபிஷேகித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து ஆண்டவரே மீண்டுமாக இந்த சொன்ன காரியங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக ஒரு முன்னுரை சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே அதற்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அநேகர் வந்திருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே அவர்கள் மாலை 6:30 மணிக்கு இந்த ஆண்டவரே சபையிலே காணப்படும்படியாக அவர்கள் பாரத்தை தாரம் எந்த விதமான சாக்குப்போக்கு சொல்லாதபடி ஆண்டவரே அவர்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே இங்கே தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். தேவன் அங்கே அவருடைய வாஞ்சை அவர் நம்மோட பேச வேண்டும், நாம் தேவனோட பேச வேண்டும். அதுதான் அவருடைய ரட்சிப்பின் திட்டம் என்று கூட விளக்கி இருக்கிறார் அதை சகோதரர் இன்றைக்கு. ஆகையால் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், நான் தேவனோடு பேச வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வேதாட்சிக்கு எல்லாரும் வரும்படியாக பாரத்தை தாரம். அநேக வாலிபர்கள் கூட காணப்படுகிறாங்க. யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்றால் ஆண்டவரே இன்றைய அனுகிரக காலம், இன்றைய ரட்சணை நாள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன செய்தார், அவர் என்ன நமக்கு கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பது எல்லா வாலிபருக்கும் தெரியும். ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதனுடைய முடிவு என்ன என்பதும் வாலிபர் அநேகருக்கு அநேக தடவை அந்த சுவிசேஷ கூட்டத்திலையும் இப்படிப்பட்ட ஆண்டவரே கூட்டங்களிலும் கேட்டிருக்காங்க. ஆகையால் யாராவது இருதயத்தில் கடினப்பட்டிருப்பார்களா என்றால் வாலிபர் சகோதர சகோதரிகள் அவர்களோடு பேசி அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் இயேசு சொந்தராட்சியாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு ஆண்டவரே அவர்கள் உம்மோடும் நீர் அவர்களோடும் பேசும்படியாக ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய வாஞ்சையெல்லாம் நம்முடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் பட்டியலே காணப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தவர் இசைக்கியல் 38:7 பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியாது. இன்றைக்கு கூட வந்து ஆண்டவரே இந்த வேதாராய்ச்சியிலே ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஆண்டவரே அங்கே வார்த்தை கொடுத்து நம்முடைய வீழ்கார் சார் ஐசியாவை ஆஸ்வதியம், அவருக்கு நல்ல சுகபல் நார்த்தை கொடுக்கும், அவருடைய மனை பிள்ளைகளை ஆஸ்வதியம், செய்கின்ற ஊழியத்தை ஆஸ்வதியம். அநேகர்
அவருடைய ஊழியத்தின் பலனாக ரட்சிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே அமெரிக்காவில் இருக்கின்ற சகோதரி வனிதா பிரேம்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த வெற்றிகரமான ஆண்டவரே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே குணம் பெற்று வருகிறார். ஆயினும் கூட ஆண்டவர் அதிகமான வலி இருக்கிறது. ஜெபியுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சபையாக ஜெபிக்கிறோம். அவருக்கு இருக்கின்ற வலியை முற்றிலுமாக நீக்கி போடும். இப்படி உயிர்த்தெந்த வலிமை பாய்ச்சி காயப்பட்ட கருத்தங்களை தொட்டு சர்வாங்க சுகத்தை கட்டளையிட்டு இயல்பாக நடக்க உதவி செய்யும். சார் பிரேம்குமார் அவர்கள் கூட வயது 34 இருக்கின்ற எல்லா பலங்களையும் நீக்கி போட்டு அந்த பல்வேறு நீக்கி போடும்படியாகவும் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவருடைய மருமகள்கள் பேரன் பேத்தி எல்லாரையும் ஆசிரித்து அவர்கள் கைது செய்கின்ற வேலையெல்லாம் ஆட்சித்து ஆண்டவரே அங்கே தேவையில்லாவற்றையும் சந்தித்தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல் இங்கே கூட சவர் கிறிஸ்டபர் சகோதரிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே சவர் விக்டர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் கூட ஆண்டவரே எவ்வளோ ஒத்துழைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்த பிறகு ஆண்டவரே அன்பின் விருந்தை ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே பிறகு நாங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது பிரசன்னம் கூட இருந்து சோபத்திரமாய் நாங்கள் வீடு போய் சேரத்தக்கதாகவும் அடுத்த வாரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உத்தியோக வாழ்க்கையும் சபையின் வாழ்க்கையிலும் எங்களுக்கு வெற்றியை தரும்படியாக வேண்டிக்கொண்டு ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக வேண்டிக்கொண்டு ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்தி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நம்முடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷத்தோடு நிறைவோடு நாங்கள் வீடுகள் திரும்பி செல்ல உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொண்டு துதிங்கன மகிமைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அரவணைப்பும் வழிநடத்தலும் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமாக சபையார் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் சிற்றுண்டி இருக்கிறது. தயவுசெய்து இதில் பங்கு பெற்று செல்லும்படியாக